அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை பயணம் எப்போதும் எளிதானதாக இருப்பதில்லை. பல நேரங்களில் நமக்கு எதிராக சூழல்களும் மனிதர்களும் ஆயுதமாய் எழலாம். ஆனால் இறைவனை சார்ந்து வாழும் ஒருவருக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பது மாறாத வாக்குறுதி. நம்முடைய சொந்த பலன் குறைந்து போகும்போது இறைவனின் வல்லமை நம்மில் இறங்கப் போகிறது என்று அர்த்தம். நம்முடைய பலவீனங்களை சுட்டி காட்டி உலகம் நம்மை சிறுமைப்படுத்தலாம். ஆனால் இறைவன் என் கிருபை உனக்கு போதும் என்று நம்மை அணைத்துக் கொள்கிறார். எனவே சோர்வுகளை தூக்கி எறிந்துவிட்டு உங்களில் இருக்கின்ற அந்த தெய்வீக பலத்தோடு தொடர்ந்து போராட்டங்களை எதிர்கொள்ள முன்வாருங்கள். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசுவே, என் வாழ்வின் அரணும் கோட்டையுமானவரே, உம்மை போற்றுகிறேன். எனக்கு எதிராக எழுகின்ற சவால்களையும் தடைகளையும் கண்டு நான் அஞ்சி நடுங்காதபடி உமது வார்த்தையினால் என் உள்ளத்தை திடப்படுத்தும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று நீர் கொடுத்த வாக்குறுதியை நான் பற்றிக் கொள்கிறேன். ஆண்டவரே, என் பலவீனங்களை கண்டு நான் சோர்ந்து போகும் போதெல்லாம் உமது கிருபையை எனக்கு தந்து என்னை தாங்கிக் கொள்ளும். உமது வல்லமையை நம்பி தொடர்ந்து போராட எனக்கு பலன் தாரும் அப்பா. தடைகள் வரும்போது தளர்ந்து போகாமல் உமது பேரன்பில் நிலைத்திருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்வை வாழ எனக்கு அருள் புரியும். என் வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் உமது பிரசன்னம் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துவதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, போராட்டங்கள் உங்கள் வளர்ச்சிகளுக்கான ஏணிகளை தவிர அவை உங்களை வீழ்த்தும் குழிகள் அல்ல. உங்களை அழைத்தவர் கைவிடாதவர். உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பதை ஆழமாக நம்புங்கள். எதை குறித்தும் கலங்காமல் விசுவாச கேடயத்தை பிடித்துக் கொண்டு உங்கள் ஓட்டத்தை தொடருங்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கிறவர் உங்களுக்கு பின்னால் வருகிற எல்லா சவால்களை விடவும் பெரியவர். இறைவனின் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளட்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி உங்களை தேடி வரும்.